ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த ரெயின். இன்றைக்கி இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. சம அளவில் கட் பண்ண உருளைக்கிழங்கு, கடுகு, உளுந்து, மஞ்சள் தூள், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், தேங்காய், பூண்டு. முதல்ல பச்சை மிளகாவும் தேங்காயும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு உங்கள் அந்த ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க பூண்டு சேர்த்துக்கோங்க, பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்ல சூடு ஏறணும். நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் சேர்க்க போகிறோம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா தேங்காய். இந்த 3 எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு உளுந்து சேர்த்துக்கிறோம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வருது. இந்த டைமில் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டோட கலர் மாறி நல்ல லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதில் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த டைமில் நம்ம கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு நம்மளோட பூண்டு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலோடைய ஃப்ளேவரும் எண்ணெயில் இறங்கட்டும். அப்படியே கொஞ்சம் வதக்கி விடுங்க. இந்த டைமில் சம அளவில் கட் பண்ண உருளைக்கிழங்கு இப்போ சேர்த்துக்கலாம். ஒரே அளவில் கட் பண்ணும்போது தான் உருளைக்கிழங்கு ஒரே சீராக வேகும். ஸோ அதனால் ஒரே அளவில் கட் பண்ணி எடுத்துருக்கலாம். இது இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெயில் வதங்கணும். எந்த ஒரு பொரியலுமே காய்கறி முதல்ல எண்ணெயில் நல்லா வதக்குனதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ எண்ணெயில் இது நல்லா வதங்குது. நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஓரளவு எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ எண்ணெயிலே ஒரு ஆஃப் குக் ஆகிடுச்சு. காரத்துக்காக நம்ம மிளகாய் தூள் இதில் சேர்க்கலை, வெறும் மஞ்சள் தூள் மட்டும் தான் சேர்க்குறோம். காரத்துக்காக பச்சை மிளகாய், தேங்காய் குறப்பாக அரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடமும் அந்த தேங்காய் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேகத்துக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது இப்படியே நம்ம வந்து சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா உருளைக்கிழங்கு சாஃப்டாக வேகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பொடியாக கட் பண்ணதுனால உருளைக்கிழங்கு சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ தண்ணியெல்லாம் உறிஞ்சி உருளைக்கிழங்கு ஈவனாக வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. வாசனையும் நல்லா இருக்குது. அந்த உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் அதோட வாசனை வந்து உருளைக்கிழங்குக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. நம்மளோட உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே வீவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.